வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட போகிறாங்க. ஒரு சில ஸ்கூலில் தான் லீவ் விட்டுருக்காங்க, ஒரு சில ஸ்கூல் ஒன்றும் லீவ் விடலை. எங்கள் பாப்பாவுக்குமே இன்னும் லீவ் விடலை, ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அப்போது நம்ம இப்போலேருந்தே பிளான் பண்ணிக்கணும். ஒன்று நமக்கு ரிலேட்டிவில் நம்ம தங்கச்சி வீடோ இல்லை மாமியார் வீடோ அந்த மாதிரி நம்ம தனியாக இருக்கிறோன்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட குழந்தைய விட்டுட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை, எனக்கு யாருமே இல்லை, நானே தான் பார்த்தாகணும் அப்படின்னும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு பசங்களை விட்டுட்டு ஸ்கூலுக்குன்னு நம்ம ரெடி பண்ணும்போது பசங்களை நம்ம லஞ்சு காலையிலே தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். அப்போ பசங்க அந்த மாதிரி இதே சாப்பிட்டு பழகி தான் இருப்பாங்க. அதனால் நம்ம வீட்டில் இருக்காங்கன்றதுக்கோசம் நம்ம அதுக்கான டைமை தனியாலாம் ஒதுக்கி நம்ம செய்ய போகிறது கிடையாது. நம்ம எப்பயும் செய்கிற போலவே செஞ்சு கொடுத்துருவோம். மற்றபடி ஸ்நாக்ஸ் தான் எதனா செஞ்சு தர சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கு மட்டும் டைம் கொஞ்சம் பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் இது மாதிரி இந்த பசங்க வீட்டில் இருக்காங்க, இந்த டைமில் என்னால் ஸ்டிச் பண்ண முடியாது அப்படின்னு மட்டும் என்றைக்குமே நீங்கள் நம்ம வேலையை கொஞ்சம் சோம்பேறித்தனமாக விட்டுறாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்மளால் முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த வேலையை கொஞ்சம் ஒதுக்க ஆரம்பித்தோன்னா அது நம்ம கஸ்டமர் நம்மளை ஒதுக்கி விட்டுட்டு அவங்க வேறு ஒருத்தவங்க தேடி போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி தடிக்கு வீழ்ந்தா டைலர் கடை அந்த மாதிரி இருக்குது எங்கே போனாலுமே. அப்போது நம்ம அந்த கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம அந்த கஸ்டமரை நம்மக்குள்ளார நம்ம அதை மெயின்டைன் பண்ணி வந்திருப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சூழ்நிலைக்கோசம் நம்ம இப்போ நம்மளால் தைக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க நம்ம இல்லைன்னா இன்னொருத்தவங்கன்னு பார்த்து போயிட்டே தான் இருப்பாங்க. அப்போ நம்ம தான் சும்மா உட்காந்துருக்கணும். இன்றைக்கி பசங்க இருக்கிறாங்க, அதே ஒரு மாதம் லீவ்லேயோ 1 மாதம் லீவ்லேயோ மறுபடியும் ஸ்கூல் தொடங்கிட்டாங்கன்னா அப்போ நம்ம சும்மா தான் உட்காந்துருக்கணும். அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நைட்டே கட்டிங் பண்ணி எடுத்து வச்சுருங்க. பசங்களுக்கு டிஃபன்லாம் கொடுத்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருங்க. காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்க தூங்குகிற குழந்தைங்களா இருந்ததுன்னா தூங்க வச்சுட்டு கூட தைக்க ஆரம்பிங்க. இல்லை பெரிய பசங்க தான்னாக்கா டிவி போட்டு விட்டுட்டு பசங்களை விளாட சொல்லிட்டு, இல்லை பக்கத்தில் நம்ம வீட்டிலே 2 பசங்க இருக்குது, இப்போ அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா அது மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளாரே விளாட சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அப்படி இல்லை நம்ம ரிலேட்டிவ்லேயே கொஞ்சம் சொந்த பந்தம் பக்கத்துலேயே இருக்காங்கன்னா அவங்க கூட விளாட சொல்லிவிட்டு நீங்கள் தச்சிக்கிட்டே அவங்கள பார்த்துக்கிட்டே நீங்கள் ஒர்க்கை பாருங்கள். நீங்களும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். பசங்க விளாட வரும்னு சொல்லிட்டு நம்மளும் அசால்ட்டாக இருக்கவே கூடாது. பசங்களையும் நம்ம மேல் பார்வையாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி எதையுமே யாரையுமே நம்ப முடியல. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பசங்களை நம்ம தான் சேஃப்டியாக பார்த்துக்கணும். நம்ம பசங்க நம்ம உழைக்கிறதே நம்ம ஃப்யூச்சர் பசங்களுக்கோசம் மட்டும்தான். அப்போ நம்ம அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் தரணும். அதனால் இந்த ஒர்க்கு முக்கியம்தான், இருந்தாலும் அவங்களுக்கோசம் தான் நம்ம இந்த ஒர்க்கை ரொம்ப விரும்பி அது தேர்ந்தெடுத்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நம்ம ஓடணும்னு நினைக்கிறோம். இல்லைன்னா நமக்கு மட்டும்தான் அந்த அளவுக்கு நம்ம ஓடணும்னு நினைக்கவே மாட்டோம். நம்ம பசங்களுக்கோசம் மட்டும்தான் நம்ம நினைப்போம். முடிஞ்ச வரைக்கும் பசங்களுக்கு நம்ம அவங்க பெரியவங்களாகி நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கடன் இல்லாத ஒரு அவங்களுக்கு லைஃப்பாக நம்ம அமைச்சு கொடுத்துருந்தாலே போதும். நம்ம கடனை வாங்கி வச்சுட்டு பசங்க தலையில் வைக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவங்களுக்கு 10 ரூபா சேர்த்து வைக்கலனாலும் கடன் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளுடைய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சரி பண்ணி அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி நம்ம நடத்திக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக வழி நடத்தி போயிட்டு இருக்க முடியும். பசங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்றதுனால நீங்கள் உங்கள் தொழிலை என்றைக்குமே ஸ்லோவாக இல்லை என்னால் செய்ய முடியாது, நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கஸ்டமரை இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு போயிட்டு இன்றைக்கி வாங்க, இன்றைக்கி பசங்க வீட்டில் இருந்தாங்க அதனால் தைக்க முடியல, இந்த ப்ராப்ளத்துக்கோசம் தைக்க முடியல, இது மாதிரி நீங்கள் அப்பப்போ எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டே இருக்காதீங்க. அது நல்லது கிடையாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் பகலில் முடிஞ்சால் தைக்க முடிஞ்சால் பாருங்கள். அப்படி இல்லையா நீங்கள் நைட்டில் கூட லஞ்ச் டிஃபன்லாம் கொடுத்துட்டு கூட அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒரு 2-3 மணி நேரம் உட்காந்திங்கன்னா போதும். நமக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் இருக்கும்போது நைட்டில் கடற்கடன்னு நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். வெட்டி வச்சுருக்கிறீங்கன்றதுனால பட்டுன்னு நமக்கு வேலை ஆகிடும். நம்ம அழகாக நைட்டே கூட தைச்சி வச்சுட்டுனா கூட காலையில் நீங்கள் பசங்க கூட டைமு ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எப்படியாச்சும் பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி டைமில் உங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எனக்கெலாம் அந்த பிரச்சனை எதுவும் கிடையாது. பசங்களாம் பெரிய பசங்க தான். பாப்பா மட்டும்தான் சின்னவ, 4th ஸ்டாண்டர்ட் போகிறாங்க அந்த வருஷம். ஆனாலுமே நமக்கு எந்த தொல்லையுமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. அதனால் நான் மட்டும் என் வேலையை தான் பார்ப்பேன். காலையிலே நான்
லன்ச்சு செஞ்சுடுவோம். டிஃபன்லாம் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. இருந்துச்சுனாலும் அவங்க தோசை ஊற்றி சாப்பிட்டுப்பாங்க. ஆமாம், காலையிலேயே நான் லன்ச்சு செஞ்சு வச்சுட்டு வந்து உக்காந்துருவேன் மிஷினில். அதோட நான் நைட்டு தான் எழுந்திரிச்சி நான் வீட்டு வேலையை கூட பார்க்க மாட்டேன். என்னுடைய வேலைக்கு நான் நைட்டு தான் எழுந்திரிப்பேன். அது வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு 3 மணி நேரம் தைச்சா போதும் அப்படின்ற மாதிரி. எனக்கு அப்படிலாம் இல்லை. நான் உட்காந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். எனக்கு ஒர்க் இருக்கும், எப்பயுமே ஒர்க் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் உக்காந்துட்டேன்னா நான் சோர்வடையவே மாட்டேன். அதனால் இப்போ இவங்களது முடிச்சுட்டேன் அப்படின்னா, நான் தைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ப்ளவுஸ்காரங்களதே 2 இவங்களது முடிச்சுட்டு இவங்க வந்து இன்னொருத்தவங்ககிட்டேருந்து, ஏதாவது நம்மளோட கஸ்டமர் வந்து இன்னொருத்தவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு வந்த துணி தான் இது. இப்போ நம்ம கஸ்டமர் ஆல்ரெடி வந்து சாதா ப்ளவுஸு, அந்த பூ போட்ட ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு 4 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போது வந்து அது ஒன்று, லைனிங் ப்ளவுஸ் 2 கொடுத்துருந்தாங்க. லைனிங் ப்ளவுஸு அவங்க லைனிங் எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன், வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன்னிக்கிறாங்க. அதனால் நான் அதை வந்து இன்னும் எதுவுமே ரெடி பண்ணலை. சாதா ப்ளவுஸு 4 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்களோ அதை மட்டும் தைக்கணும். அடுத்தது இதை முடிச்சுட்டு உடனே அவங்க ஏதாவது ஒருத்தவங்க துணி கை வைக்கிறோன்னா, அவங்க துணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடித்து எடுத்து வச்சுட்டேன்னா, நெக்ஸ்ட்டு வேறு ஒருத்தவங்க துணியை கை வைக்கலாம். அதனால் நான் எப்பயுமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஒருத்தவங்க துணி எடுக்கிறேன்னா அவங்களது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் நான் இன்னொருத்தவங்க துணி எடுப்பேன். அது மாதிரி பண்ணும்போது எனக்கு ஒர்க்கு வந்து இப்போ இவங்க துணி முடிஞ்சிடுச்சு, அடுத்தது வந்து இன்னொரு கஸ்டமர்து நம்ம எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்போ இன்றைக்கி யோசிப்பேன், இன்றைக்கி எத்தனை கஸ்டமர் முடிச்சிருக்கேன் அப்படி தான் யோசிப்பேன் நான். இன்றைக்கி வந்து 4 ப்ளவுஸ் முடிச்சுக்கிறேன், இன்றைக்கி 6 ப்ளவுஸ் முடிச்சுக்கிறேன் அப்படி யோசிக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து எத்தனை கஸ்டமர்து நம்ம துணி முடிச்சிருக்கோம் அப்படி தான் யோசிப்பேன். இன்றைக்கி ஒரு கஸ்டமர்து முடிச்சிருக்கிறோமா, 2 கஸ்டமர்து முடிச்சிக்கிறோமா அப்படின்றத மட்டுமா நான் எப்பயுமே யோசித்து அதை நான் செய்வேன். முடிஞ்ச வரைக்கும் அது 4 ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான், 5 ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான், எத்தனை ப்ளவுஸாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் நைட்டுக்கே எனக்கு தெரிஞ்சிடும். இவங்க துணியெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இவங்களது ஒரு 5 ப்ளவுஸ் வருது அப்படின்னா, நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி மதியத்துக்குள்ளார முடிக்கிற மாதிரி ஒரு கஸ்டமர்து மதியத்துக்குள்ளார முடிக்கிற மாதிரி பார்த்துப்பேன். அதுக்கு அடுத்த கஸ்டமர்து மதியத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் எவ்வளோ தூரம் தைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணி அதை தைக்க ஆரம்பிச்சிடுவேன். இப்படி தைக்கும்போது எனக்கு வந்து வேலை வந்து வேகமாக ஃபாஸ்ட்டாக போகும். இப்போ எனக்கு சோம்பேறித்தனமாகவே இருக்கவே இருக்காது. என் வேலை எப்பயுமே அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். இது மாதிரி நீங்களும் பிளான் பண்ணி பண்ணும்போது தான் நமக்கு ஒர்க்கு வந்து எப்பயுமே பெண்டிங் இல்லாமல் போயிட்டே இருக்கும். இதை நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா பசங்க வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பயுமே வந்து சோம்பலாக இருந்து நம்மள செய்ய முடியாதுன்ற மைண்ட் செட்டுக்கு வரவே வராதீங்க. நம்ம எப்பயுமே செய்ய முடியும். எப்பயுமே நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கிறவங்க தான். இதிலன்னா பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, இப்போ வீட்டில் இருக்காங்க, அவ்வளோதான். அதை நம்ம மேனேஜ் பண்ணி தான் நம்ம சமாளிச்சுட்டு தான் போய் ஆகணும். ஒரு 1 1/2 மாதத்துக்கு தானே அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ புதுசாக இப்போ தான் என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் போடுற உங்களுக்கு மோட்டிவேஷன் வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பிடிக்கலனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றி கூட போடுறேன். உங்களுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம். ஏன்னா வந்து நான் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டுட்ருக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர் வந்து துணி வருது, ஆனால் தைக்கிறதுக்கு என்னால் வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா ஸ்டிச்சிங் வீடியோ யூடியூப்பில் நிறைய பேர் போடுறாங்க. கிளியராக ஒன்றா உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி நிறைய பேர் போடுறாங்க. மோட்டிவேஷன் வந்து யாருமே அந்தளவுக்கு போடுறது கிடையாது. தான் நம்ம வந்து அவங்க சொல்லி கொடுத்தாலுமே நமக்கு தைக்கிறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தைக்க முடியும் இல்லையா? அதனால் எல்லாருமே வந்து ஸ்டிச்சிங் பற்றியோ டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தாலாம் உங்களுக்கு புரியாது. ஒரு சில பேர் சொல்கிறது புரிஞ்சாலுமே நமக்கு அதில் உட்காந்து ஆர்வமாக அதை கேட்கணும், அதை பார்க்கணுன்னுலாம் தோணவே தோணாது. ஆனால் ஒரு சிலர் வந்து தச்சுக்கிட்டே வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் சொல்லும்போது உங்களுக்குள்ளாரே ஒரு எனர்ஜி வரும். அப்போ நம்மளால் தைக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வந்து என்னால் தைக்கவே முடியாதுன்னுட்டு ஒரு 2 ப்ளவுஸ் நீங்கள் தைச்சாலும் அது இப்போ எனக்கே அது ஒரு பெருமை தானே. நம்ம ஒரு மோட்டிவேஷன் சொல்லி அவங்க வந்து 2 ப்ளவுஸ் தைச்சிருக்காங்க அப்படின்னுட்டு. இல்லைனா அவங்க வந்து இன்றைக்கி தைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்திருந்தாலுமே, இப்படி நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அதன் மூலயமா நீங்கள் எந்திரிச்சு வந்து துணி தைக்கிறீங்கன்னா அது வந்து இப்போ நம்ம மோட்டிவேஷன் வீடியோ போடுறதுக்கான இது வந்து பயன் வந்து நீங்கள் அடைஞ்சிடுச்சு அப்படின்னு தானே நான் நினைக்க வேண்டியது இருக்கும். அப்போ அது எனக்கு சந்தோஷம் தானே. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள்
எப்பயுமே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி சோர்வாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். மோட்டிவேஷன் ஸ்பீச்சு, டைலரிங் வீடியோ, மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு நீங்கள் போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பில் நம்ம வீடியோஸ்லாம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். நிறைய பேர் அதுமாரி போடுறாங்க. அது மாதிரி நீங்கள் அதையும் பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு நீங்கள் ஃபாலோவராக இருந்து அதை நீங்கள் கண்டினியூவாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளாரே ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் இதை வந்து என்றைக்குமே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. அப்போ தான் வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததான்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் என்னுடைய சேனலில் போய் உள்ளார போய் பாருங்கள். நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஷார்ட் வீடியோவும் போட்டிருக்கேன், லாங் வீடியோவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா என்னன்னுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு வந்து நான் எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு வியூவர்ஸ் வந்தாலுமே ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து வரமாட்றாங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கு வந்து 1000க்கு மேலே கூட வராங்க வியூவர்ஸு. ஆனால் அப்போது அவ்வளோ பேர் நம்ம வீடியோவை பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்கன்னா நமக்கு எவ்வளோ ஒரு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஆனால் வந்து வீடியோ பார்க்குறாங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நிறையா வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நிறையா பார்த்து பயனளிக்கணும்னு நானும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.